அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் தலைமையிடத்தின் மீது ஒரு தாக்குதல். அடுத்தடுத்த இந்த ஆயிலெலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல லாரியில், தொடர்ந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட அந்த வண்டி வெஹிக்கிள் மீதெலாம் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஈராக்கில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் ட்ரம்ப் இன்றைக்கி ஓவல் ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு புலம்பி தள்ளிட்டார். யாரும் எங்கள் கூட வரல, யாரும் எங்கள் கூட நிற்கலை, நாங்கள் தனித்து நின்றுருக்கோம், தனித்தான் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். இன்றைக்கி யாரெல்லாம் எங்கள் கூட வரலையோ அவங்களுக்கெல்லாம் சரியான நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக பழி வாங்குன்றலாம் மனுஷன் வீர வசனம் விட்டுருக்கிறாரு. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? அப்படி என்ன அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது? மற்ற சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, தாக்குதல் என்ன, சம்பவங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக பார்த்துடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். இந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க. இந்த தான் ஈராக்கினுடைய பகுதி. பக்கத்துலேயும் ஈரானை ஒட்டியும் சுலைமானியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல PAK அப்படின்னு சொல்லுவாங்க, குர்திஸ்தான் ஃப்ரீடம் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அந்த ஹெட் குவார்ட்டரில் அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்ட உடனே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு லீடர், மத தலைவர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, உடனடியாக IRGC இது போன்ற தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு தனது எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. அங்கே மட்டும் தாக்கல் நிகழ்த்தலை. இந்த மாதிரி கூடாயில்களை ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, வழக்கமாக எங்கள் ஈராக்கிலிருந்து சிரியாவிலிருந்து கடற்கரை ஓரமாக கொண்டு போயிடுவாங்க, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பெரும்பாலும் இந்த பகுதி அவங்க நம்புறதில்லை. அதனால் அது வரிசையாக செல்லப்பட்ட ஒரு 30 வெஹிக்கிள் மீது அடுத்தடுத்து தாக்குதலை நிகழ்த்தனால இந்த ஒரு புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. இதில் மிக முக்கியமாக சுலைமானியா, அதாவது அவங்க PKK இல்லை அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸினுடைய ஹெட் குவார்ட்டர் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நிகழ்த்தினதுக்கப்புறம் ஈராக்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அராக்சி கிட்ட பேசுகிறாங்க. யார்? ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி கிட்ட பேசுகிறாங்க. அப்படி 2 தலைவர்கள் பேசும்போது அவர் ஈரானுடைய அராக்சி என்ன சொல்லிட்டாருன்னா, நிச்சயம் இந்த தாக்கல் நாங்கள் நடத்தலான்ட்டார். ஒரே அடியாக முடிச்சிட்டாரு கதையை. இது ஃபால்ஸ் ஃப்ளாக், யாரோ எங்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்துவதற்காக நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் இது. இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் எங்கள் மண்ணிலிருந்து தாக்குதலை ஏவப்படவில்லை, எங்களிடம் அனுமதியும் வாங்கவில்லை. அதனால் இதற்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் விசாரணை நடத்தும் பட்சத்தில் அதில் நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருக்கோம். தேவைப்பட்டால் உங்களுக்கு கண்டனம் அளித்து விடுகிறேன், இதோ எனது கடும் கண்டனத்தை அளிக்கிறேன், வைத்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தை போட்டார். அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தாக்கல் நடத்தலைன்றாங்க. அப்போ வழக்கமாக அங்கே PKK அப்படின்னாவே அது ஈரான் தான் பெரும்பாலும் தாக்கல் நடத்துவாங்க. அது டைரெக்டாக சொன்னாங்க. திடீர்னு இன்றைக்கி ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபால்ஸ் ஃப்ளாக் அப்படின்றாங்க. யாரோ எங்களை அறியாமல் இந்த தாக்கலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈராக் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 4 பிரசிடென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈராக்கில் 4 முக்கிய அரசு தலைமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று. இதுக்கப்புறம் தனிப்பட்ட குழுக்கள் யாருக்கிட்டமும் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, அரசுக்கிட்ட மட்டுமே ஆயுதங்கள் இருக்கணுன்றது கொள்கை முடிவாக வெளியிட்டிருக்காங்க. அரசின் அதிகாரத்திற்கு வெளியே செயல்படும் ஆயுத குழுக்கள் தொடர்பான விவகாரத்தில் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. மற்ற நாடுகள் மீது தாக்கல் நடத்த ஈராக் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஈராக்கினுடைய இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த நிலைப்பாட்டின் முக்கிய நோக்கம். குறிப்பாக பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஈராக் மற்ற நாடுகளுக்கு எதிரான தாக்குதல் தளமாக மாற்றக்கூடாது அப்படின்னு பாக்தாத் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ ஒருவேளை ஈரான் இந்த மாதிரி அங்கே PMUன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது ஈரானுடைய பேக்டு ஃபோர்ஸ். அவங்க தான் கிட்டத்தட்ட அங்கே இராணுவத்துக்கு இணையாக வளர்ந்துருக்கிற ஒரு குரூப். அவ்வளோ பெரிய குரூப்புக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல, அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே முக்கிய நபர்கள் கைது பண்ணாங்கன்னான்னு தெரில. இடையில் சவுதி அரேபியா வேறு ஓடி அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஈராக்கிட்ட, ஏப்பா நாங்கள் ஏதோ ஒரு வேகத்தில் கொஞ்சம் அமெரிக்காவோடு சேர்ந்து அடிச்சிட்டோம், இப்போ திடீர்னு அமெரிக்கா என்னவோ அமைதியாக இருக்கிறாங்க, அதனால் பார்த்து நீயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோப்பா, தேவையில்லாமல் எதுக்குப்பா இஷ்யூ நம்ம பெருசு பண்ண வேண்டாம், அவங்க ஏதோ பதில் தாக்கல் நடத்துகிறோன்னா சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக எச்சரிக்கை கொடுப்பான்றாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன, அமெரிக்காவில் சவுதிக்கு என்ன இதில் ஒரு பெரிய ஒரு பதற்றமும் பயமும் வந்துருச்சுன்னா,
இப்போ திடீர்னு இங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் பிஎம்எஃப்யூனா ஈரானுடைய பேக்டு ஃபோர்ஸ் வந்து இப்போ சவுதியினுடைய பதில் தாக்குதலுக்கு அடி என்று அடித்து விட்டால் இந்த இடத்துல அமெரிக்கா கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்களே, யார் இருக்காங்க, அந்த பக்கம் துருக்கி இருக்கிறாங்க, உனக்கு பாகிஸ்தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டுமேனு தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதற்காக தான் நேற்று வந்து ட்ரம்ப் அந்த ஒரு எக்ஸ்தலத்திலே போட்டிருக்கிறாரு, இந்த முக்கிய டீலை வந்து நான் வரவேற்கிறேன், வெரி குட், பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கரெக்டாக ஒருங்கிணைந்து செயல்படுறீங்க, வெரி குட் இப்படி தான் இருக்கணுன்றாங்க. அப்போ ஈரான் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் உங்களோட நடவடிக்கைகள் என்னன்றதை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இப்போயாவது இந்த அணுகுண்டு பாயசும் அந்த பக்கம் அந்தர்பல்டி ஆறுமுகமும் வந்துடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் ஈராக்கினுடைய மண்ணை தளமாக வைத்து சவுதி மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்றதில் வெளிப்படையாகவே ஈராக் அரசாங்கம் ஆயுதங்களை கைப்பற்றுறது மீது எல்லாமே நடக்கிற இந்த வேளையிலே யார் எங்கே தாக்கல் நடத்தியது என்று தெரியவில்லை. உளவு தகவல்கள் என்ன சொல்லுகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய 4 நிறுவனங்கள் ஈராக்கிலிருந்து பைப்லைன் வழியாக அங்கே மேலே லெபனானுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அங்கே கொண்டு போயிடலான்ற பலிய திட்டத்தில் சிரியா வழியாக ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம ட்ரம்ப்போட புலம்பல் பார்க்க போகிறதுக்கு முன்பு எங்கள் ஹவுதிகளோட விவகாரத்தை பார்த்துடலாமா. ஏமன் அரசாங்கம் வேறு 24 மணி நேரத்தில் 133 ஹவுதிகளுடைய ஆப்ரேஷன் பகுதிகளை அடித்து பிரித்து மேய்ஞ்சி தும்சம் பண்ணி தூளாக்கி சாம்பலாகி கிடக்குதாங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் ஏமன் வந்து கெக்க பொக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமா அடிச்சேன்னு சொன்னால எங்கப்பா கனவுல அடிச்சிங்களா நேரில் அடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அவங்க நக்கல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏமனை பார்த்து. பட் வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல தெளிவாக இருக்கிறாங்க எமினி ஹவுதிகள். ஒன்று வந்து மோக்கா, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மற்றொரு மாண்டிப் ஸ்டேட் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த 2 பகுதி குறிவைத்து தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். சரி, இப்போ நம்ம ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்றதான் ரொம்ப முக்கியம் ஓவல் ஆஃபீஸில். அதுக்கு முன்பு தனது எக்ஸ்தல பதிவில் போட்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் அவர்கள், அவர் தான் இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் வந்து அங்கே அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கிறாராம், எப்படி ஒரு தேர்தலில் ஒரு ஐடி கார்டே இல்லாமல், ஃபோட்டோ ஐடியே இல்லாமல் நடத்துகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். பட் இந்தியாவில் 64 கோடி 6 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் லெஸ் தென் 1% இமெயிலில் ஓட்டு போடுறவங்கன்றதே கிடையாது. பெரும்பாலும் ஓட்டர் ஐடி வச்சு தான் ப்ராப்பராக ஓட்டு போடுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் இமெயில் ஓட்டு போடுறது, இந்த மாதிரி ஓட்டர் ஐடி இல்லாமல் ஓட்டு போடுறாங்கன்றது அவர் சுட்டி காட்டுறாரு. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் ஓட்டர் ஐடி வைத்து ஓட்டு போடுறாங்க, ஆனால் நம்மளால் முடியாதா அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அதை நினைவுபடுத்தும் விதமாக வந்து சொல்லியிருந்தாருன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இப்போ வந்து தென்கொரியா கிட்ட போயிடலாம். தென்கொரியாவை காப்பதற்காக வடகொரியாவின் அச்சுறுத்தலை எல்லாம் தாண்டி எங்கள் சொந்த செலவில் எங்களோட 39,000 பேர் எங்கள் வீரர்கள் தென்கொரியா கூட இருந்து பயிற்சிகளை பெற்று அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து? வடகொரியாவோட கிம் ஜாங் அன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் தென்கொரியா கிட்ட, இந்த மாதிரி ஈரானுக்கு எதிராக வாங்கப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். சிம்பிளி அவங்க நத்திங்ன்ட்டாங்க, நான் இன்வால்வ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. தென்கொரியாவை காப்பதற்காக பல பில்லியன் டாலர் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ கூட எங்களுக்கு 10 பில்லியன் தேவைப்படுது. கேட்டேன், இல்லைன்றாங்க. இதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு கணக்கு வழக்கமே பார்க்காம அந்த நாடை நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கும்போது எங்கள் வீரர்களின் உயிர் தியாகம், அது உயிர் தியாகம்னா தொடர்ந்து உங்கள் நாடுகளை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அப்படி நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணல, நீங்கள் சொன்னீங்க பற்றியா, அதுதான் எனக்கு பிடிக்கல. அப்போ கிம் ஜாங் அன் மீது நல்ல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, நல்ல ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் ஏன் இது அவருக்கு எதிராக எடுக்கணும் அப்படின்னு கேட்டோடனே உடனே பத்திரிக்கையில் சல்லுன்னு உள்ளே பூந்துட்டார். உள்ளே பூந்து அப்போ கிம் ஜாங் அன் வந்து நீங்கள் நட்புன்னு சொல்கிறீங்களே, இடையில் ஏதாவது பேசியிருக்கீங்களா? எஸ். ஏன் இது வரைக்கும் அவங்க உங்ககிட்ட பேசுனதை பற்றி அறிக்கை விடல அப்படின்னா, யார் உங்கள்கிட்ட கொடுக்கணுமா? அவரோட அறிவிப்பு வந்து உங்ககிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே அப்படி கப்சிப்னு ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா தொடர்ந்து ட்ரம்ப்போட வாயை புடங்க பார்க்குறாங்க, அவர் எதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, என்னுடைய பெரும்பாலான பொருட்செலவு கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நாங்கள் பெரும்பாலும் ரஷ்யா வந்து ஐரோப்பா நாடுகள் தாக்கல் நடத்தி விடக்கூடாது, ஐரோப்பாவை ஆக்கிரமித்து விடக்கூடாது, ஐரோப்பா மக்கள் மக்களாக கருதி நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ
ஐரோப்பாவுக்கு 50% ஏற்றுமதி எங்கேருந்து போகுது? அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்து தான் போகுது. 50% ஏற்றுமதி இருக்கக்கூடிய ஒரு கடற்பகுதியை முடக்கிட்டாங்க. நான் ஓடி வந்து பொது சிந்தனைக்காக தான் நாங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறோம். அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றனால தான். அப்போ உங்களுக்கு 50% வர ஆயில் மீது கூட அக்கறை இல்லாமல் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்படி நாங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரைட்டு. ட்ரம்ப் இந்த இடத்துல 2 கேள்வி வைத்திடலாம். ஒன்று, நீங்கள் ஐரோப்பாவுக்கு உதவி செய்கிறது அவங்கள காப்பாற்றுவதற்காக தானா அப்படின்னா அது வார்த்தை ஜாலங்கள். அது இன்றைக்கி சட்டசபையில் எல்லாம் பேசி ஆளாளுக்கு அவங்க கட்சி புகழை பாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புகழ் பாடுறது இது. உண்மைத்தன்மை பின்புலமாக என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ரஷ்யாக்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்றுமதியை, ஒட்டுமொத்த ஆயில் ஏற்றுமதியை நிறுத்திட்டு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணுன்ற ஒரு திட்டத்துக்காக போடப்பட்டது தான் அந்த நேட்டோ அமைப்பு. அதை கச்சிதமாக வேலை செஞ்சு ஐரோப்பாவும் ரஷ்யாவும் பிரிச்சுட்டாங்க. ரஷ்யாவோட பொருளாதாரத்தை முடக்கி தனது பொருளாதாரத்தை வளர்த்துவதற்காக தான் நேட்டோ அமைப்பு உருவாக்குனாங்க. ஏதோ பொது சிந்தனையின் அடிப்படையில், ஒரு தியாகத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னா ஒவ்வொரு திட்டத்தையும் எது கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை கண்டுபிடித்து லஞ்சம் வாங்குவதற்காக தான் அல்லவா? அதே மாதிரி தான் அங்கேயும். நீங்கள் எங்கனாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், எல்லாம் பின்புலமாக நிறைய வேலை இருக்கும். ரைட்டு. இப்போ அங்கே நம்ம பேசணும் அப்படின்னா அதே தான். பெரிய ஒரு திட்டத்தை வைத்து ஏதோ இவரானவர்களை காப்பாற்றியது போல ஒன்றும் இல்லை. இப்போ கூட இவர் இந்த பேசின பேச்சுக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசமும் இல்லைப்பா நாங்கள் ரஷ்யா கூட பங்காளிங்களாக போயிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடித்தாலும் பிடிச்சாலும் நாங்கள் பங்காளிங்க, நாங்கள் நட்பாக போகிறோன்னு சொல்லிட்டோம். அன்னைக்கு ஓடி வந்து குய்யோ முய்யான்வார். ஆனால் இந்த தைரியமான முடிவை ஐரோப்பா எடுக்குமா என்றால் எடுக்காது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அவங்க கதை. இப்போ இதை வச்சுட்டு இவர் நான் தான் இவங்களை காப்பாற்றினேன், இன்றைக்கி ஈரானுக்கு எதிராக எங்கள் கூட யாருமே வரல, இது நினச்சா இதுக்கப்புறம் அவங்க கஷ்டமான காலத்தில் நான் கண்டிப்பாக உதவி பண்ண மாட்டேன், ஐரோப்பாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்கா ஏகப்பட்ட தொகையை வந்து செலவு பண்ணியிருக்கு, இது எல்லாம் எங்களை வந்து தனிமைப்படுத்தி விட்டுட்டாங்கல்ல, நோபடி கேன் ஹெல்ப் அஸ், யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நான் திருப்பி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு மனுஷன் வெகுண்டு எழுந்துட்டாரு. கூட கந்தவங்க தான் கொட்டசாமி கொஞ்சம் அமைதியாக டென்ஷன் ஆகாதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க, கடைசி காலம் நம்மளுக்கு பென்ஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருடைய டென்ஷனை வந்து கூல் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நேற்று ஓமன் மீது ஏதோ திடீர்னு தாக்கல் நடத்தணும்னு எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஐ திங்க் வேறு விதமாக பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்லாக தான் போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பந்தம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான ஐடியாலாம் இல்லை. க்ளோஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் கூடிய விரைவில் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வருது. அதை கூடிய விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஈரானுக்கு ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் வான்பரப்பு இல்லை, தரைப்படை இல்லை, கப்பல் படை இல்லை, எல்லாமே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது, தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள். ஓமன் நீங்களும் அவங்களோட இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீது தாக்கல் நடத்துவோம்னு சொன்னது. அப்போ CNN ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் அவங்களுடைய எல்லா படையும் அழிச்சிட்டுன்றீங்க, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைன்றீங்க, எல்லாத்தையும் மூழ்கடிச்சு, அப்போ எப்படிங்க அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க உங்கள் மீது அப்படின்னு கேட்டார். அதுக்கு ட்ரம்ப் வந்துட்டு நீ பாத்தியாத அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் வந்து உங்கள் 18 நிலைகளை அடி என்று அடித்திருக்கிறாங்களே உங்களுக்கு தெரியலையான்னு கேட்க, நெக்ஸ்ட் கொஷின் ப்ளீஸ் அப்படின்னு அடுத்தது அந்த பக்கம் ஓடிட்டார். சரி, மறுபடியும் ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்க, யூ ஃபேக் நியூஸ் ரிப்போர்ட்டர், CNN, quite, disrespectful man, you get out, who are with you, யார் உங்களோட இருக்கிறாங்க, கிளம்பு, உங்களை பார்த்தாவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு மனுஷன் போட்டு தீர்த்துட்டார். உடனே CNN ஓடி வந்து கிருஷ்ணா ஹோல்ம்ஸ், அவங்க வந்து ஒரு லேடி ரிப்போர்ட்டர், அவங்க மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பர்சன், அவங்க இப்படி ஒரு பொது வெளியில் எங்கள் ரிப்போர்ட்டர் எப்படி நீங்கள் வந்து அவமானப்படுத்தலாம், இப்போ எங்கள் தமிழகத்தில் சன் டிவியை பார்த்து கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எப்படி நீ வந்து CNN பார்த்து கேட்கலாம் அப்படின்னு மனுஷன் கேட்டார். கேட்டதுக்கு டென்ஷன் ஆகி அவங்க வந்து பதில் நடவடிக்கைன்னா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. CNN வந்து சமீபத்திய ரிப்போர்ட் எல்லாமே அமெரிக்கானுடைய கப்பல்கள் அங்கே வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, அமெரிக்கா வீழ்ந்துடுச்சு, ஒன்றுமே இல்லை, தென்சீன கடல் பகுதியில் ஒரு கப்பல் ஒரு வாரமாக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் எல்லாம் பொது கடற்பகுதியில் போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அசிங்கம் மீன்ஸ் ரொம்ப அப்படி அசிங்கம்னு சொல்ல முடியாது, சாரி, அதாவது அவங்களோட படையை டீக்ரேட் பண்ணுற மாதிரி தொடர்ந்து CNN வந்து இதே வேலையில் ஈடுபட்டுக்கிறாங்க. அதனால தான் உங்களுடைய ஆப்ரகாம் லிங்கன் கப்பல்
ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காமே அது இதுன்னு கேட்டோடனே தான் மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார். யூ ஃபேக் நியூஸ் ரிப்போர்ட்டர், யூ கெட் அவுட், எல்லாம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் மேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். சரி, என்ன கேள்வின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு ட்ரம்ப் சொல்லப்பட்டிருந்தா கூட இன்றைக்கி காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. எங்களுடைய சொல் பேச்சு கேட்காம ஓமன் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு அந்த பகுதியில் நீங்கள் போனதுனால தான் இந்த தாக்கல் நிகழ்த்தணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்லை கப்பலை ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் ஈரான் வந்து ஓமனை மிரட்டுறாங்க, நேரடியாக அடிக்கிறாங்க, அதையும் மீறி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். தாக்கல் நடத்துறது ஈரான் முழுக்க முழுக்க. இது வரைக்கும் அமெரிக்கா அந்த இடத்துல தாக்கல் நடத்தியது, அந்த ஓமன் பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்தியது ரொம்ப ரொம்ப குறைவு தான், ரொம்ப குறைவு தான், பெருசாலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பஹாகி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் இந்த நீங்கள் வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நாஸ்டி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் கீழே போய் நாஸ்டி ஆகிடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறது எங்களுக்கு செலவாகுது. இதை ஈரான் கொடுக்கணும்னா ஈரான் எப்படி ஈரானில் அமெரிக்கா கொடுக்கணும், எப்படி கொடுப்பாங்க? இன்றைக்கி கூட தாக்கல் நடத்துனது யார்? அமெரிக்காவா? நீங்களா? நீங்கள் தான் தாக்கல் நடத்துகிறீங்க. தொடர்ந்து ஒரு ஷார்ட் பீரியடில் 6 கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறீங்க. இந்த குஷம் ஐலாண்டு பக்கத்தில் இருந்து இது வரைக்கும் தாக்கல் நடத்தி மூழ்கடிக்க வச்சுட்டு இன்றைக்கி ஓடி வந்து எங்களுக்கு அமெரிக்கா தான் கொடுக்கும், அமெரிக்கா தான் கொடுக்கணும்னா எப்படி அமெரிக்கா கொடுப்பாங்க? எதை வைத்து கொடுப்பாங்க? இது வந்து எந்த வகையில், ஒன்று நீங்கள் கப்பல் வந்து நகர முடியாமல் ஒரு வார்னிங் கொடுத்து அங்கேயே நிறுத்துனீங்கன்னா பரவாயில்ல, அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. இல்லை வேறு ஏதாவது பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, நேராக அடித்து கப்பல் மூழ்கடிக்கிற வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பாதிக்கப்படுறது உங்கள் கப்பல், உங்கள் இடம்தான். ஓடி வந்து அமெரிக்கா கிட்ட நீங்கள் இழப்பீடு கேட்டிங்கன்னா அவங்க எங்கே கொடுக்க போகிறாங்க? கொடுக்குற மனலாம் இல்லை. அவங்க இப்போதைக்கு போர் வந்து எப்படா நிறுத்தணுன்ற மனதில் தான் இருக்கிறாங்க. அதனால் இதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் ஈரான் வந்து எகைன் தாக்கல் நடத்துறதுக்கான பழைய திட்டத்தில் இருக்கிறாங்க. அரபு நாடுகள் சற்று பதற்றமாக தான் இருக்குது. அவங்க தைரியமாக தான் இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் குஷி மூடில் இருக்கிறாங்க. அதுவும் அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, மீதி இருக்கிற நாடுகளும் இந்த கத்தார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க யுஏஇ, நீங்களும் அந்த மெக்கா அலையன்ஸில் சேர்ந்துக்கோங்கப்பா, உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களாம் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இப்போ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, போங்க போய் ஜாயின் பண்ணுங்கள், எங்கள் நிலைகள் இருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அடித்தாலும் நீங்கள் போய் அவங்கள அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு உள்குத்து நடந்துகிட்ருக்கு. அந்த உள்குத்தை எப்படி நடத்த போகிறாங்க, அணுகுண்டு பாய்ஸ் எப்போ என்ட்ரி ஆவாங்கன்னு நான் காத்துட்ருக்கேன். அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம. பட் இப்போ மேக்ரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரமான கடற்பாதையை வந்து விரும்புகிறது, கூடிய விரைவில் அப்படி இப்படின்லாம் டைலாக்கை விட்டுருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு பொது வெளியில் பேசியிருக்கிறாங்க. என்னென்னு தெரியல, திடீர்னு ஏதாவது நைட்டு தான் ரிப்போர்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேறு ஏதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஓடி வராங்கன்னா கண்டிப்பாக ஓடி வர மாட்டாங்க. அவங்களாம் இப்போதைக்கு ஆளை விடுங்க சாமின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ ரஷ்யானுடைய தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு சியூட்டானுடைய மொரோக்கோ பக்கத்தில் ஒரு குட்டி தீவு இருக்கு இல்லையா, அந்த தீவில் தானே அகதிகள் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறாங்க. 30 நாள் பெட்ரோ சாண்டஸ் அவர்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு சூழ்நிலை கொண்டு வாங்க. முடியல எங்களால், இதுக்கு மேலே நாங்கள் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்க முடியாது, இராணுவத்தை அனுப்பி தயவு செய்து கண்ட்ரோல் கொண்டு வாங்கன்னு ரொம்ப பெக் பண்ணி கேட்டிருக்கிறாங்க சியூட்டானுடைய மேயர் அவர்கள். சரி, நேட்டோ நாடுகள் இந்த வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் ரஷ்யாவுடைய திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா இவங்க அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளை கூடியவர்கள் அமெரிக்கா பிடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பகீர், அமெரிக்காவில் சரி ரஷ்யா பிடிக்க போகிறாங்கன்ற ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் பக்குன்னு உட்காந்துருக்கணும். நம்மளுக்கு இது வழக்கமாக ஒரு சிறப்பு செய்தியில் சிரிப்பு செய்தியாக நம்ம கலந்துட்டு போகலாம் நம்ம. அதே போல் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, டானக்ஸ் ரீஜியனில் அன்ட்ரிவிகா அப்படின்ற ஒரு பகுதியில் நாங்கள் அதை கைப்பற்றி இருக்கிறோம், லிபரலேட் பண்ணியிருக்கிறோம், அங்கே 30 ரஷ்யன் சோல்ஜர்ஸை வந்து பிணைய கைதிகளாக பிடிச்சிருக்கோன்றாங்க. எப்பயாவது இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸு பரிமாறிக்கும் போது கொஞ்சம் ஈக்குவலாக கொடுங்க உக்ரைன். 30 பேர் பிடிச்ச சொல்கிறீங்க, வீடியோ பதிவு கூட வெளியிட்ருக்கீங்க, அதனால் பார்க்கலாம் எப்பயாவது நீங்கள் பிடிப்பீங்களான்ட்டு. மாஸ்கோ தலைநகர் யார், ரஷ்யானுடைய மாஸ்கோவை நோக்கி 600க்கும் மேற்பட்ட ட்ரோன் இன்று இரவு விடிய தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறது ரஷ்யான்ற பாருங்க, உக்ரைன் ரஷ்யா மீது. அதில் எத்தனை சுட்டு வீழ்த்தினாங்க, எவ்வளோ பாதிப்புன்னு தெரியல, ஒரே கலோபுரமாக இருந்தது அந்த ஏரியாவில். இரவு பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். லாஜிஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து தனிப்பட்ட முறையில் வெளியிட்டிருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும்.
அதாவது லாஜிஸ்டிக் ஃபோர்ஸ் கமாண்டர் அப்படின்னு வெளியிட்டு இது பண்ணி ஒரு கமாண்டர் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் G7 நாடுகளுக்கு ஒரு சில கோரிக்கைகளும் வைத்திருக்காங்க. பார்ட்னர்ஸ் நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பொருளாதார தடைகளை சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு சில லூப் ஹோல் இருக்குது, அந்த லூப் ஹோலை நம்ம சரி கட்ட வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு அறைகோலும் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யா மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் அவங்க லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பை வந்து மெயின் இடத்துல எங்கே இழந்திருக்காங்கன்னா மாஸ்கோவை சுற்றி 5 இடத்துல அடிச்சிருக்காங்க. மாஸ்கோவை சுற்றி தான் 5 இடத்துல, அது இல்லாமல் ஒரு 1400-2000 கிலோமீட்டர் தள்ளி அந்த கடைசி வரைக்குமே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ரஷ்யாவினுடைய ஜிம்னாஸ்டிக் ஒருத்தர், அவங்க பேர் வந்து ஆஞ்செலினா மெலினாகோவா. இவங்க பல விருதுகளை வாங்கினவங்க, அதாவது ஒலிம்பிக் மெடலிஸ்ட். இவங்க குரேஷியாவில் யூரோவிஷனுக்கான ஒரு ஜிம்னாஸ்டிக் போட்டி நடக்குது. அதில் ரஷ்யாவை பேன் பண்ணுறாங்க. ரஷ்யா கொடி ஏற்றிக்கிட்டோ ரஷ்யா பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரக்கூடாது, ஜென்ரலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க ஜென்ரலில் ரிஜிஸ்டர் பண்ணால் கூட குரேஷியா அரசாங்கம் ஏதோ ஒரு உள்கத்தில் தடுக்க விரும்புகிறாங்க. இப்போ இன்றைக்கி 11 மணிக்கு மேட்ச் அப்படின்னா நேற்று வரைக்குமே பர்மிஷன் கிடைக்கல. இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு பர்மிஷன் கிடைக்கிது. அவசர அவசரமாக ஃப்ளைட்டில் வராங்க. ஜஸ்ட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிரவுண்டுக்கே போகிறாங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கிரவுண்டுக்கு போய் தொடர்ந்து இன்றைக்கி 4 மெடல் அடுத்தடுத்த பிரிவில் 3லிருந்து 4 கோல்டு மெடலை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஆனந்த கண்ணீரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது பல தடைகளை தாண்டி, இதற்கு முன்பு யூரோவிஷனில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் 1 மாதமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஸ்பாட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் போகிறாங்க. அதை தாண்டி பல விருதுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபெமிலியர் பர்சனாகவும் மாறி இருக்காங்க. பல கோல்டு மெடல் ஒலிம்பிக்கில் வாங்கினவங்க. ஸோ உங்களுடைய நோக்கம் வீரர்களை தடுப்பதா, ரஷ்யாவை தடுப்பதா அப்படின்றது. அதுவும் அவங்க அவார்டு கொடுக்கும்போது ரஷ்யாவுடைய நேஷ்னல் ஆந்தம் பாடக்கூடாது, ரஷ்யாவுடைய கொடியை ஏந்தக்கூடாது, ரஷ்யா பேரையும் பயன்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு மேக்ரான்லேருந்து வந்த ஒரு பொது மெம்பர் ஜெயிச்சாங்கன்ற அடிப்படையில் தான் அவங்களுக்கு விருதுமே கொடுத்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, நிறைய தகவல்கள் பேச நினச்சேன். காலத்தின் கருதி இன்று இரவு இதிலிருந்து தவிர்த்த செய்திகள் இன்று இரவு கொஞ்சம் டீட்டெயிலாக சுட கொடுத்துறேன், அப்டேட் பண்ணிவிட்டு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.